வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இல்லாதன்னு சொல்ல தெரியுதுல்ல, உங்களால முடியலன்னா அப்ப நீங்க துள்ளுனீங்களே, அது பேர் என்னது? எஃப்ஜே என்ன வார்த்தை சொன்னீங்க? உங்க ஃபேமிலி என்ன சொன்னீங்க? ஃபேமிலி எல்லாருமே லாயர்ஸ்னு சொல்றல பாரு, அப்போ உனக்கு டெக்கோரம் தெரிய வேண்டாமா? எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியுமே. உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் லாயரா இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுமே. அரை கிலோ 10 ரூபா அவரக்கா. ஒரு முறைனா பரவாயில்ல, இது கோர்ட்டாவும் தெரியல, வீடாவும் தெரியல, டாஸ்காவும் தெரியல. நீங்க துள்ளும் போது அது துள்ளல் நல்லா இருக்கு, அந்த துள்ளலுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அது எப்படி? அது வீக்கெண்ட்ல உட்காரும் போதே பாரு பேசாம இருங்க, பாரு பேசாம இருங்க. இன்னமும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன இதென்ன உங்களோட பர்சனல் பேசாம, அது உங்களுடைய சொந்த இடமா, உங்களுடைய சொந்த வீடா? நீங்க இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு நானாவது திருந்துருதாவது சொல்லுங்க கானா வினோத். அதான் எழுந்து பேசுறது டக்காரம் இல்ல, அதான் டக்காரம். அதான் ஆமாங்க, உங்களுக்கு தெரியுங்க. இத்தனை நாள் என்னங்க இது எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? உங்களுடைய கவுண்டர், நீங்க பண்ற காமெடி பாரு. இப்ப எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிட்டான் பாரு. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாயரா போனேன் சார். எனக்கு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி, எது ஃப்ரெண்டு இல்லைன்னா வந்து மோர் தென் ஃப்ரெண்டு, 2 பேருக்கு நடுவில் வந்து நான் நின்றுட்டேன் சார். அந்த கேஸ் இல்லைங்க சார், வந்து அதுக்குள்ள போல தயவுசெய்து டைவர்ட் பண்ணாதீங்க. ஓகே, பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க, அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. இல்ல, அவர் ஒழுங்கா வாதாடல சார். அதான் ஏன் சார், அவங்க அரோராவும் அஃபண்ட் ஆயிருவாங்க அப்படின்னு நினைச்சு தன் மேலதான் எல்லா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாம்னு நினைச்சிட்டாரு சார். பழகில்லாம போறீங்க யோக்கிய பள்ளி அவர் ஏத்துக்கலாம்னா ஆமா, தியாகியா இருந்துட்டாரா? ஆமா, அந்த தியாகத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு உள்ளத வந்து கொஞ்சம் பேசி இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கேஸ் நல்லா இருந்திருக்கும் சார். உனக்கு 2 சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு? உங்க மனது புண்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ வாதிட்டு தான் சொல்றாரு. இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் போய் ரொம்ப போய் பேசுறாங்க. பூசணம் பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லும் போது அதுக்காக அங்க இருந்து எடுத்து எங்கெங்கயோ நீங்க போயிட்டு 10 ஜெட்டை போட்டு போயிட்டு அதை பேச முடிஞ்ச உங்களால அங்க மட்டும் எப்படி எமோஷனலா நீங்க லாக் ஆனீங்க? எனக்கு அதான் கேக்குறேன் நான். சாம்பார் அப்ப எனக்கு பேச வராத ஆள் இல்ல. ஒரு கான்வர்சேஷன் நீங்க சண்டை போடும்போது பாக்குறேன், நீங்க எதிராளி வந்து எவ்வளவு தூரம் ட்ரிகர் பண்றீங்க, எவ்வளவு தூரம் நவத்தி எடுத்துட்டு போறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இவன் ஃப்ராடா மாமா? எதுக்காக இந்த கேஸ் போட்டேன்னா என்னோட சைடுல கிளியர் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த கேஸே நான் போட்டேன். அப்ப நீங்க கோர்ட் டாஸ்க்னு வைப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், வக்கீல்னாலும் பேசிருப்பீங்கல்ல. வீட்டுல இடம் இல்லையான்னு? இந்த வீட்டுல இடம் இருக்குல்ல. எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். நீங்க இதே இடத்துல முன்னாடி வந்து நின்னு நீங்க கானா வினோத் மேல முகத்திரைய கிளிப்பை நீங்க சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்ல முடிஞ்சதா இல்லையா உங்களால? சொன்னேன் சார். என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. எஃப்ஜே, அதனால ஒரு கேஸை தோத்துட்டு ஜெயிச்ச மாதிரி அதை கொண்டாடினீங்க. நான் கொண்டாடவே இல்லைண்ணா, நான் விட்டேண்ணா. நீங்க கொண்டாடவே இல்லையா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க 2 பேரும் அந்த கேஸ்ல தோத்து போனது கொண்டாடலையா? அது கொண்டாடணும் சார். அந்த மென்ஸ் கார்டை நீங்க எங்க யூஸ் பண்ணீங்க சொல்லுங்க? நான் அந்த மென் கார்டு என்னன்னே புரியல எங்களுக்கு. அப்ப எப்படி ஒத்துக்கிட்டீங்க? கருவாடு திங்க வந்த பூனை மாதிரி சிக்கனியா? அது விக்டிம் கார்டு நீங்க சொல்லிருக்கீங்க. பார்வதி பேசும் அது ஃபீமேல் கார்டுன்னு சொல்லிருக்கீங்க. பார்வதி மேல சொல்லிருக்காங்க இல்லையா பாரு? ஆமா சார். அப்புறம் லவ் கார்டு பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன் பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய. ஜெயிச்ச உடனே உங்களுக்கு ஆதரவு மூஞ்சி அப்படியே வெளுத்து போச்சு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது விக்கல்ஸ்? சொல்லுங்க. நான் ஏதோ பிரில்லியண்டா செஸ் மூவ் ஏதோ வின் பண்ண மாதிரி தான் சார் இருந்துச்சு எனக்கு. அதான் சார் உண்மை. நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நீங்க சேடா வச்சிருந்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்குமா? நீங்க சொல்லுங்க. இல்லை சார், இல்லைங்க சாரே, ഈ ലോകത്തിൽ யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான். எஃப்ஜேக்கு கோவம் வந்து எஃப்ஜே ஒன்னு சொன்னாரு, நான் பாவம் பார்த்து தான் சும்மா இருந்தேன், நான் ஆதிரை பத்தி ஒரு 10 விஷயம் சொன்னேன்னா அவ கெரியரே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அவர் அப்படி ஏதாவது சொன்னாரு நடந்துகிட்டாருன்னா ஒண்ணு எஃப்ஜேக்கு நல்லது இல்ல, அவருடைய வாழ்க்கைக்கும் நல்லது இல்ல. போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போட்டிருக்கேன், இருக்கட்டும் யூஸ் ஆகும். நீங்க இதை தெரியாம பேசல, இப்ப நீங்க அதை சாதாரணமா இன்னசென்டா தலையாட்டினா அது உட்காராது. அப்ப நீங்க யாரு, என்ன விளையாட்டு விளையாடுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? இதுக்கு இந்த கார்டுக்கு என்ன பேர் கொடுக்கறது? பொறுக்கி பெயர், பொறுக்கி
பொறுக்கி பேடா. ஓகே, யாருன்னு பாத்துடலாமா? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. பாய் பாய். நான் தேடுவேன் அவளை. Once upon a time, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க திக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல ஒரு 10 விஷயம் இருக்குன்னு நான் சொன்னேன். அது தப்பு தான் சொல்றேன். அப்படியே வெச்சுக்கோ. அரோரா ஷட் அப்னு சொன்னாதான் நீங்க சைலண்ட் ஆவீங்க. நேரா வந்து அப்படியே சொல்றேன். ஆமா சொன்னேன். கிளம்பு. என்ன பிரச்சனை அரோரா? யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? அவரோட பர்சனல் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதான் சார். எது பர்சனலா? ஆதிரை எஃப்ஜே விஷயம். என்ன எஃப்ஜே? இப்பதான் ஒரு பிரச்சனைய இப்படி பேச வேணாம், பேசிருக்கலான்னு சொன்னோம் நாங்க. உள்ள அவ்வளவு கத்தி பேசுறீங்களே, இப்ப பேசுங்க. என்கிட்ட அவங்க என்ன பேசலாம் பேசக்கூடாது நீங்க எப்படிங்க முடிவு பண்ணலாம்? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு குடிச்சிருவேன். இந்த வார்த்தைலாம் பிராக் இல்லையா சார்? லட்ல வச்சேன் நினைச்சேன், தாஸ் நட்ல வச்சேன். கேஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா பிளான்ல தோத்துட்டீங்க. இதுக்கு பேரு பிராக் இல்லாம எனக்கு தமிழ் நல்லா தெரியும். இது பேரு பிராக் தான். ஒண்ணு கூட மறக்கல, நான் மறந்துட்டேன். விக்ரம், இதுக்கு ஒத்துக்கிறீங்களா விக்ரம்? ஆமா சார், பிராக் தான் பண்ணிட்டு இருந்தோம். அது பேர் வீரெல்லாம் கிடையாது. அது இதுக்கு துஷாருக்கு என்ன சம்மந்தம்? எத்தனை பேர் இந்த வீட்டுல மறுபடியும் துஷார் போனது நீதான் காரணம், நீதான் காரணம் எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்னும் எத்தனை நாள் சொல்ல போறீங்க? என்னடா நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆள் அண்ணா பையன் வச்சீங்களா? விக்கல்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த கேஸை வாதாடிக்க வேண்டியது. புரிஞ்சிருச்சு சார். இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. இப்போ ஒரு நிமிஷத்துல சம்டைம்ஸ் நம்ம எல்லா சமயமும் சரி கிடையாது. எஸ் சார். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லை விநாயக். நம்ம கிரேட் நம்மளே நினைச்சுப்போம். ஆனா அது உங்ககிட்ட இருந்து எவ்வளவு பெரிய தவறு நீங்க புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பா சார். மக்களே, அறிவு பல்பு எரியட்டும், அறியாமை பல்பு அணையட்டும். எங்க மிஸ் பண்ணீங்கன்னு ஏதாவது தோணுதா உங்களுக்கு? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடில இருந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. அது நடந்துருச்சு. கமருதீன், இந்த பையனுக்கு என்னன்னே தெரியல சார். அங்கேயும் எல்லாத்தையும் பேசலாம் சார். 4 மணிக்கு ஒரு தடவை என்கிட்ட வந்து உங்க அம்மாட்ட வெளில வந்து பேசட்டுமா அப்படின்னு கேட்டுறாரு சார். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? எவ்ரி டே 4 hours ஒன்ஸ் வந்து யாரும் இல்லாத டைம்ல வெளியில போனா எனக்கு கன்சிடர் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் டேவே பேசியிருந்தனா எனக்கு எதுக்கு இந்த 2 பிரச்சனையெல்லாம் அப்படின்லாம் சொல்றாரு சார். நீ ஒரு காம கொடூரன், 5:30க்குள்ள வண்டி. இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன. யார் கேட்டீங்க? சாயந்தரம் நீங்க கண்டிப்பா இருந்தாகணும். நீங்க தான் இந்த சபையில அட்ரஸ் பண்ணீங்க. முடியாதா? எனக்கு வேலை இருக்கு. சாண்டா வந்து நீங்க சொல்றது கேக்குறல. நான் சொல்றேன். அவங்க முடியாதுன்ட்டாங்க. போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? சொல்லலாம். இப்ப எதுவும் சொல்லலையே அவங்கள. இது இப்ப எல்லார்கிட்டயும் இப்படி பண்ணா எப்படி? அது பாரு பேச தோணல என்ன சொல்ல தவிர நான் யார்கிட்டயும் நீங்க போய் பேசுறேன்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி குற்றத்தை அப்படியே தெளிக்காதீங்க. தேவையா? ஏமா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன நீங்க ஷூட்டிங் நடத்த விடவே மாட்டீங்க. நான் இன்டைரக்டாவும் உங்களை டைரக்டாவும் நான் எந்த இடத்துலயும் பேசவே கிடையாது. நீங்க ஏன் பேசல? நான் நிறைய பேர் இந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட நான் வருத்தப்பட்டிருக்கேன். இன்க்ளூடிங் பார்வதிக்கும் தெரியும். நான் பார்வதி கிட்டயும் அட்ரஸ் பண்ணிருக்கேன். லைஃப்ப தொலைச்சிட்டேடா. நானா இப்பலாம் சொல்லாதண்ணா. உங்களை நான் தப்பாவும் எங்கேயும் நான் அட்ரஸ் பண்ண கிடையாது. அப்ப கூட நான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நான் வந்து இருப்பேன், அந்த இடத்துல நான் நிப்பேன் தான் சொல்லியிருக்கேன். இப்பயும் எனக்கு தெரியல நீங்க ஏன் பேசலன்னு. அவனுக்கே தெரியாது. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. உங்களை நான் இங்க தப்பா அட்ரஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல நிக்கல. கேட்ட போயிட்டு இருக்கலாமே. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுமா என்னோட நிலைமை என்னன்னு? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஆமா, உங்க அப்பா என்ன 4 பிள்ளை பத்த மாதிரியா பேசி போறான்? இந்த எல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்ல? வீட்ல எல்லாருக்கும் எல்லாரையும் கேள்வி கேட்கணும். நீங்க சொல்றீங்க நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு வாங்கலாம், ஆனா எதுக்குன்னு தெரியணும். புரியுதா? இப்படி ஒரு கண்டிஷன். அப்பா, நீங்க வேற அடிக்கடி இடையில லூசு மாதிரி பேசாதீங்கப்பா. கண்டஸ்டன்ட்க்கு அறிவு இல்லையா பேசுறதுக்கு? அறிவியலாம் பேசாதீங்க. பின்ன எப்படி பேசணும்? அன்புடையீர், கூட்டு குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாமா? கரிசல் காட்டு பூமியிலே விரிசல் விழலாமா? இந்த டிராமா தான உனக்கு இங்க தேவை. It happened. போதுமா? முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாமே நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்க கமெண்ட்ஸ்
நோ கமெண்ட்ஸ். உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போனீங்க. வா வந்து ஏறு தலையில. வாட்? ரொம்ப நாளா அதுதானே தேடிட்டு இருக்க. இது என்ன லாங்குவேஜ் சாண்ட்ரா இது? தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீங்க. என் பிரச்சனை நீ வருவியா? வந்து வர பாப்போம். ஐயோ ஒரு பேச்சுக்கு சொல்லண்டா ஐயா. பேச்சுக்கு நீ சொல்லுவே நீ? இங்க பாரு எவ்வளவு பேசுற மாதிரி என்கிட்ட பேசி வம்புத்துக்கிட்டு இருக்க சொல்லிட்டேன் நானு. அவங்க மண்டையில நான் எங்க ஏறணும்? என்னங்க லாங்குவேஜ் இது? நீங்க ஏன் அதை என்னன்னு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிருங்க. அது என்னன்றது இப்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிகாஸ் இங்க இருந்த ரம்யா இப்ப இல்ல. இல்ல புரியல. கேம்ல இருந்தா ஒருத்தர் கேட்டாங்கன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்ல விருப்பம் இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்ல. இல்ல அதுக்கு அறிவில்லைன்னு என்ன கேட்க கூடாது. நான் உனக்கு அறிவில்லைன்னு கேட்டேனா? அறிவில்லைன்னு கேட்டது எதுக்கு தெரியுமா? உனக்கு அறிவில்லைன்னு கேட்டேன். கத்தி சொல்றேன் எனக்கு பீரியட்ஸ்னு. அவன் சில பேர் காதுல விழல. என்ன இப்படி பண்றீங்களம்மா? நாங்க இந்த வேற நிகழ்ச்சியை நான் பண்ணதில்லை. என்னம்மா இப்படி பண்றீங்க? பேசுங்கம்மா. ஒரு மாதிரி இன்டைரக்டா பேசினது என்னன்றது எனக்கு ரம்யாவுக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. சாண்ட்ரா நான் உங்களை சண்டை போடுறது இல்ல, ஜிகே. அவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அட்ரஸ் பண்ணடா. என்ன சொல்லுவாங்க? நான் இந்த வீட்ல இருந்தா எல்லாரும் என்கிட்ட வம்புடுறாங்க. நான் எங்கயாச்சும் எப்படியாச்சும் போய் சொல்றேன். தங்கச்சி she won end of the day. பாத்தியா இந்த இது வந்து இதுல அட்ரஸ் பண்ணி she won. நீங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம்